பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்ல நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் படிக்க போறோம் பசங்களா. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த சாப்டர் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட். ஓகே, அண்ட் இந்த யூனிட்லேருந்து 12 to 14 கொஸ்டின்ஸ் கேரண்டீடாக நீங்கள் உங்கள் நீட் பேப்பரில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த யூனிட்ல இருக்கிற ஒவ்வொரு சாப்டருமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுலேயும் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுங்கிறது டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்ல. ஓகே பசங்களா, அண்ட் இந்த சாப்டர்லையும் நான் வந்து என்சிஆர்டியில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் இட் வித் யூ. அண்ட் இதுலேயே நான் வந்து ஒவ்வொரு லைன் ஆஃப் என்சிஆர்டியுமே வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ் இல்லை ஃப்ளோ சார்ட் இல்லை பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபார்மில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா செஷன்ஸோட எல்லா நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் நம்ம எப்போ எந்த வீடியோ வருது அப்படிங்கிறதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்மளோட கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் சேரலைன்னா கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து ஒரு குரூப் ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஓகே, இல்லாட்டி வந்து சம் ஃபார்ம் ஆஃப் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வி டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம். இல்லை என்ன நம்ம பண்ணாலும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஒர்க்கை செஞ்சாலுமே நமக்கு மேலே ஒரு குரூப் லீடர் இல்லை ஒரு டீம் ஹெட் இருந்து நம்ம பண்ணுற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா, சரி எல்லாரும் கொடுத்த வேலையை அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ நம்ம பாடியிலுமே ஒரு சிஸ்டம் வந்து இஸ் டூயிங் எக்ஸ்கிரீஷன், இன்னொரு சிஸ்டம் இஸ் டூயிங் ரெஸ்பிரேஷன், இன்னொரு சிஸ்டம் வந்து இஸ் இன்வால்வ்ட் இன் லோகோமோஷன், மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு சிஸ்டம் டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ என்னதான் எல்லா சிஸ்டமும் அவங்களோட ரோலை ரெஸ்பெக்டிவாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா கூட அது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி சரி கொடுத்த வேலையை எல்லாரும் செய்கிறாங்களா, தேர் இஸ் அ சிச்சுவேஷன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஓகே ஒரு பிரச்சனை இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் எல்லா சிஸ்டம்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we need ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒன்று கண்டிப்பாக நியூரல் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று எண்டோக்ரீன் சிஸ்டமும் கூட இட் இஸ் ஹெல்பிங் இன் திஸ் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ எண்டோக்ரீன் சிஸ்டம்னு சொல்லும் போது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுத்து சரிப்பா இந்த ஃபங்க்ஷனை வந்து நீ பண்ணு, இல்லை இந்த ஃபங்க்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இஸ் அவர் எண்டோக்ரீன் சிஸ்டம். பட் நம்ம நியூரல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ என்ன நடக்குது, எங்கே என்ன நடக்குது, எல்லா சிஸ்டம்ஸும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, இஸ் எவ்ரி திங் ஹேப்பனிங் அக்கார்டிங் டு பிளான் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கும் போதும் வந்து சரி இது இப்படி பண்ணட்டும் அப்படி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இஸ் அவர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம நியூரல் சிஸ்டம் மாதிரியான ஒரு எஃபிஷியன்ட் சிஸ்டம் கிடையவே கிடையாது. நம்மளை வேலை செய்ய சொன்னால் கூட நம்மளால் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த எண்டோக்ரீன் அண்ட் நியூரல் சிஸ்டம்ஸ் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா they will integrate all the functions. நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே இப்போ நான் கையாட்டி பேசுகிறேன் அப்படின்னா கூட எல்லாமே இஸ் கோஆர்டினேட்டட் பை மை நர்வஸ் சிஸ்டம். ஓகே, அண்ட் இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி சொல்கிறோம், ஓகே நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து யூ கேனாட் பிகம் அ சூப்பர் ஹீரோ. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் வந்து வில் இவால்வ் இன் டு அ பிகர் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ அது மாதிரி நம்மளோட அனிமல் கிங்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் காம்ப்ளிகேட்டட் பிரெயின் வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான லெட்ஸ் சே ஹைட்ரா விச் இஸ் பார்ட் ஆஃப் சீலன்ட்ரேட்டா நெடேரியா அப்படின்னு ஆல்சோ சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரா அப்படிங்கிற ஆர்கானிசமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா only a network of neurons, ஒரே ஒரு bunch of neurons தான் இருந்தது. அதுதான் பிரெயின் மாதிரி எல்லா அதோடைய டைஜஷன், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆஸ் அன் ஆர்கானிசம் அதை வந்து மொத்தமாக வச்சுருந்தது. ஓகே, அதே வந்து கொஞ்சம் சீலன்ட்ரேட்டாலேருந்து நம்ம முன்னாடி ஒரு ஆர்த்ரோபோடாக்கு வந்தோம் அப்படின்னா இன்செக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேங்க்லியா, அதாவது நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ், கிளஸ்டர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நியூரல் டிஷ்யூ, அதாவது ஒரு பிரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்
structure and நம்ம பாடியில் இருக்கிற கேங்லியா எல்லாம் வந்து ஒன்றா வந்து is getting communicated அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து came about in the arthropods. ஓகே, இன்செக்ட்ஸில் வந்து அது அந்த மாதிரி இவால்வ் ஆச்சு. அண்ட் அங்கே இருந்து தான் we have evolved into the human brain. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து we evolved and it became to what we have today. So in fact நீங்கள் பார்த்தீங்கன்னா class Mammalia under vertebrata வந்து has the most advanced features in the animal kingdom. ஓகே, vertebrataலேயே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம class Mammaliaக்கு தான் வந்து the most advanced features அது. ஸோ அதுலேயும் நம்ம ஹியூமன் பிரெயினுங்கிறது வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் structurally integrated ஒரு சிஸ்டம். திருப்பி நம்ம வந்து வெளியில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிரெயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் a very very difficult task. ஓகே, பிரெயின் மட்டும் இல்லாமல் we have the entire system that is working head to toe. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே வந்து is being coordinated, it is being it is being controlled அப்படின்னா வந்து அது வந்து லேசான விஷயம் இல்லை. ஸோ டுடே we have our entire built nervous system. ஸோ நம்ம ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have definitely the central nervous system and the peripheral nervous system. ஸோ எப்படி மேம் சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் this is our human body அப்படின்னு வச்சுக்கலாம். நிஜமாவே பாடி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஜஸ்ட் ரஃபாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஐ எம் drawing a structure. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாடியில் which are the two organs, most important organs, ஒன்று பிரெயின், இன்னொன்று ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை சுற்றி ஓகே நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஓரத்தில் இருந்தும் இன்ஃபர்மேஷனை இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நர்வ்ஸ். ஓகே, ஸோ இந்த நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு பிரிங் இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் இருக்கிற ரெண்டு ஆர்கன் அவர் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகே, அதே வந்து ஒவ்வொரு ஓரம், பெரிஃபரினா ஓரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஓரத்துலேருந்தும் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரது வந்து இஸ் அவர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல தான் நம்மளுடைய எல்லா நர்வ்ஸ் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட். ஓகே, இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நான் ஃபர்தரா ஐ கேன் கிளாஸிஃபை as autonomic and somatic. So somatic அப்படின்னு சொல்லும்போது சோமானா நம்ம பாடி. ஓகே, ஸோ சொமேட்டிக் அப்படின்னா நம்ம பாடிலி மூவ்மெண்ட், நம்ம கையாட்டுறோம், காலாட்டுறோம். ஸோ எல்லா விதமான ஒரு வாலண்டரி ஃபங்க்ஷன் நம்ம டிசைட் பண்ணி சரி இன்னைக்கு வந்து எந்திரிச்சு வேலை செய்யலாம், இன்னைக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட இஷ்டம், நம்மளோட வில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் வாலண்டரி ஆக்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு we have the somatic nervous system. and இந்த somatic nervous systemல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின்லேருந்து ஒரு செட் ஆஃப் நர்வ்ஸ் இஸ் கோயிங் டு கோ, நம்ம ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் நர்வ்ஸ் வந்து இஸ் கோயிங் டு கோ அண்ட் கோஆர்டினேட் எவ்ரி திங். நம்ம பிரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 நர்வ்ஸ் வந்து வருது. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஹெட் ரீஜன், நம்ம டங் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு we have the cranial nerves and 31 pairs of spinal nerves நம்ம பாடியில் இருக்க பசங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒவ்வொரு ரீஜன்லேருந்தும் இட் இஸ் கோயிங் டு பிரிங் இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின். ஸோ இப்போ நான் வந்து கையாட்டணும், நான் எழுதணும் அப்படின்னா all these nerves have to give out information and என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத என்னோட பிரெயின் கோஆர்டினேட் பண்ணணும் and that's how it works. Okay, so this is the somatic nervous system. ஆட்டோனாமிக் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்னா என்ன அர்த்தம், தானே நடக்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இஸ் ஆட்டோமேட்டிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோனாமிக் அப்படின்னு சொல்லும்போது என்னோட இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், என்னோட ஆர்கன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட பிஹேவியராக இருக்கட்டும், சம்திங் தட் இஸ் இன்வாலண்ட்ரி, என் கையில் இல்லாத ஒரு டிசிஷன் எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணுறது என்னுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, கிளியரா பசங்களா? ஸோ இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்தராக ஐ கேன் கிளாஸிஃபை ஆஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். ஓகே, ஸோ சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபைட் அண்ட் ஃப்ளைட். ஓகே, யாராச்சும் வந்தால் அந்த ஒரு கோபம், என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, எனக்கு அப்படியே துடிக்குது மனசெல்லாம், என்னால் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லி வர ஒரு கோபமாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாடியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை வந்து ஒரு நாய் துரத்துது, இல்லை யாரோ நம்மளை வந்து வெட்டுறதுக்கு வராங்க அப்படின்னா நம்ம அங்கேயே நிற்போம் மாட்டோம்
ஆட்டோமேட்டிக்காக லெட்ஸ் சே நமக்கு ஓடி ப்ராக்டிஸே இல்லை, நம்ம ஒரு ஆத்லீட்டே இல்லைனாலுமே அப்படியே எடுத்த உடனே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தெரிச்சு ஓடுவோம் நம்ம இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நேச்சுரலாக நம்ம பாடியிலேருந்து வர அந்த ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இஸ் மீடியேட்டட் பை த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸஸுமே இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அமைதி, அப்படியே ஆப்போசிட். ஸோ நான் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடினேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். ஓகே, ஓரமாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு படுத்து சாப்பிட்டதை ஜீரணிச்சுட்டு ஓரமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா தட் இஸ் மை பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ரெண்டுமே வில் ஹேப்பன் ஈக்குவலி பசங்களா. நம்ம ஒரு இடத்துல தெரிச்சு ஓடுவோம், இன்னொரு இடத்துல தெரிச்சு ஓடினா அதே மோடில் நம்ம எப்பவுமே இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம காம் டவுன் பண்ணுறதுக்காக we have the parasympathetic nervous system. ஓகே, ஸோ sympathetic nervous system and parasympathetic nervous system ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட என்டையர் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸை it is mediating. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட் நேச்சுரலி கீழே வந்துடும், நம்ம ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் இல்லையா. ஸோ நோபடி இஸ் டெல்லிங் அஸ் நம்மளாம் ஹார்ட் ஓகே நம்ம 72க்கு பதில் ஒரு 68ல் அடிப்போம், சாஃப்டாக அடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை இல்லையா. அதே மாதிரி தெரிச்சு ஓடுறோம் அப்படின்னா திடீர்னு 72லேருந்து ஏற்றுங்க பல்ஸை 80க்கு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. ஸோ ஆல் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டட் அண்ட் controlled by the sympathetic and parasympathetic nervous system. Okay, so இது is yet another peripheral nervous system கீழே இருக்கிற நம்மளோட autonomic nervous systemல வர functions இது எல்லாமே. ஓகே பசங்களா, so this is our human nervous system உடைய ஒரு outline. இப்போ we are going to go deep into it to see ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி இருக்கு, how is it aligned, what are the different parts in it அப்படிங்கிறது எல்லாமே we are going to see. ஓகே பசங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we will talk about the peripheral nervous system. ஓகே, central nervous system பேசுறதுக்கு முன்னாடி we will do the peripheral nervous system. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக all the nerves that is coming from the central nervous system. பேசிக்காக நான் சொன்ன மாதிரி spinal nerves இருக்கு and the cranial nerves இருக்கு. ஓகே, ஸோ cranial nerve is coming from the brain, spinal nerves are coming from your spinal cord. ஸோ இந்த மாதிரி nerves எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற மூளை முடுக்குக்கெல்லாம் போய் அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு நம்ம பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிஎன்எஸ்ல இருக்கிற நர்வ்ஸ் ஆர் இந்த நர்வ் ஃபைபர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகே, ஒன்று afferent, இன்னொன்று efferent. ஓகே, ஸோ afferent nerve fibers என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொண்டு வருது. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபிங்கர் டிப்ஸில் சூடாக ஒரு பாத்திரத்தில் நான் கை வச்சேன் அப்படின்னா ஓகே பாத்திரம் சூடாக இருக்குது அப்படிங்கிற மெசேஜை it is going to bring to my spinal cord via a afferent ஃபைபர். ஓகே, ஆர் இப்போ யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா என் காது அதை கேட்குது அப்படின்னா அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போகிறது டு த பிரெயின், இட் இஸ் பிரிங்கிங் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ இட் இஸ் தி afferent nerve fiber. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஓகே பாத்திரம் சூடாக இருக்குன்னா நான் கையை எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை என் கைக்கு யாராவது சொல்லணும்ல, ஸோ அது இஸ் brought about by the efferent fibers. ஓகே, கிளியரா பசங்களா? ஸோ afferent அப்படின்னா இட் இஸ் பிரிங்கிங் த இன்ஃபர்மேஷன், efferent அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் அவே த இன்ஃபர்மேஷன். ஸோ afferent மூலியமாக ஓகே யாரோ நமக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி இதுக்கு இந்த பதிலை சொல்லணும், என்னோட டங் இந்த மாதிரி நகரணும், இந்த மாதிரி சவுண்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை efferent ஃபைபர்ஸ் என்னோட வாய்ஸ் கார்டுக்கோ என்னோட லிப்ஸ்க்கோ கொண்டு வருது. ஸோ அப்போ ஐ ஆம் கிவிங் யூ தட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிமியூலஸ்லேருந்தும் இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கோ ஸ்பைனல் கார்டுக்கோ எடுத்துகிட்டு போகிற மெக்கானிசம், எடுத்துகிட்டு போகிற ஃபைபர் இஸ் அவர் afferent ஃபைபர். அண்ட் அதே சரி ஓகே இதுதான் இன்ஃபர்மேஷன் நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டேன், இந்த பதிலை போய் சொல்லணும் இல்லை இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மீடியேட் பண்ணுறது இஸ் மை efferent ஃபைபர். ஓகே, ஸோ எந்த கன்சர்ன் டிஷ்யூ ஆர் ஆர்கனோ அதுக்கான இம்பல்ஸை கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய efferent ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ afferent ஃபைபர்ஸ் will bring the information to the brain, efferent fibers will take it away. Is this clear பசங்களா? ஸோ இந்த afferent and efferent fibers நம்ம பாடி பூரா இருக்கிறதுனால தான் நமக்கு எங்கேருந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்தாலும் we are able to tackle it. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் will make the decision. அண்ட் என்ன டிசிஷனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா these efferent fibers are used.
Okay, this is the afferent and efferent fibers, and in the fibers rendume vandu pathina it is comprising the peripheral nervous system, and nama peripheral nervous system la na sonna madri rendu type irukku, which is somatic and autonomic. So somatic vandu pathina all skeletal muscles central nervous system ku connect aayikira skeletal muscles adoda voluntary actions ellathiyume. Okay, so all my voluntary action odiya impulses வந்து is coordinated by the somatic neural system. Okay, all involuntary organs and smooth muscles, okay, நம்ம organsல இருக்கிற smooth muscles எல்லாத்தையுமே வந்து coordinate பண்றது வந்து நம்மளுடைய autonomic nervous system. Clear பசங்களா? And இது வந்து further I said is sympathetic and parasympathetic. இதில் sympathetic வந்து will be associated with the fight and flight response. அதே parasympathetic வந்து rest and digest response. அவ்வளோதான். ஓகே, ஸோ அமைதியாக நம்ம பாடியை காம் டவுன் பண்ணி திரும்பி ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது வந்து நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதே வந்து when there has to be a very aggressive response, ஒரு ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் பிளேயிங் அ பார்ட். ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா விசரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட விசேரா, அதாவது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற விசரல் ரீஜன்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை நம்ம சிஎன்எஸ்க்கு கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் we also call it the visceral nervous system. Okay, so somatic and autonomic are the big broad categories under our peripheral nervous system. So that's all about peripheral nervous system பசங்களா. ஸோ பேசிக்கலி வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரது தான் நம்மளுடைய peripheral nervous system உடைய வேலை. ஓகே, is this clear பசங்களா? So this is about the peripheral nervous system. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் உடைய ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஒரு விஷயமும் நம்ம நர்வஸ் சிஸ்டமில் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் அவர் நியூரான். ஓகே, நியூரான் ஆர் நத்திங் பட் த நர்வ் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு நர்வ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து when it forms the tissue, it forms the brain, it forms the spinal cord. ஸோ ஒவ்வொரு விஷயமே நம்ம நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா இந்த நர்வ்ஸ் எல்லாத்துலேயுமே we have these nerve cells which is the neuron. ஓகே, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா then we can understand சரி எப்படி இந்த இம்பல்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு, and then we will understand how each of the organs are made. ஓகே பசங்களா, ஸோ இந்த நியூரான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா firstly we definitely have a cell body. Okay, so this cell body is called the cyton. Okay, this body is called the cyton. இந்த சைட்டான் அப்படிங்கிற செல் பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is definitely a nucleus, and நியூக்ளியஸோடு சேர்ந்து இதோட சைட்டோபிளாசமில் there are small granules, சின்னதாக. Okay, which we call as the Nissls granules. ஸோ நியூக்ளியஸ் கிரானியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் which is present இந்த நியூரல் செல்ஸில் மட்டும், நியூரான்ஸில் மட்டும் சைட்டோபிளாசமில் இருக்கிற சின்ன கிரானியூல்ஸை வந்து we will call as the Nissls granules. ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are small branches. ஓகே, இந்த சைட்டான்லேருந்து we have small branches. அதாவது வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த செல்லுக்கு கொண்டு வரத்துக்காக வேண்டி I have these dendrites. ஸோ சிங்கிளாக இருந்தால் we call it dendron, நிறைய இருக்கும்போது we call it dendrites. ஓகே, ஸோ இந்த dendrites எல்லாம் தான் is going to bring my information to the cell. Clear? And then இந்த பக்கம் இட் இஸ் பிரிங்கிங் அப்படின்னா அப்போ இந்த செல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து there has to be இன்னொரு பிரான்ச் இல்லையா? ஸோ அந்த ஒரு பிரான்ச் தான் என்னோட ஒன் லாங் ஃபைபர், சிங்கிள் லாங் ஃபைபர் ஃப்ரம் மை செல் பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மை axon. ஓகேயா? அண்ட் இந்த ஆக்ஸான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை அடுத்த நியூரானுக்கு பாஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ எப்படி பாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் ஆர் தீஸ் ஆக்ஸான் டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ ஆக்ஸான் டெர்மினல்ஸ் வழியாக இட் இஸ் கோயிங் டு எக்ஸிட். ஓகே, பிஃபோர் தட் நம்ம ஆக்ஸான் மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, which is there for protection also,
which is mainly the எல்லாத்துக்குமே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், and this is called as my Schwann cell. ஓகே, ப்ரொடெக்ஷனோட சேர்ந்து மெயினாக இதுக்கு இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it produces a thick insulating sheet which is called as myelin sheath. ஓகே பசங்களா, ஸோ இதை சுற்றி எனக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி the Schwann cell will produce which is called my myelin sheath. Okay, so Schwann cells will sometimes produce this myelin sheath. So in the myelin sheath வந்து பார்த்தீங்க அப்படின்னா is an insulation, is a protection around my axon. சரியா, இதே வந்து பார்த்தீங்கன்னா there are some neurons in the myelin sheath இல்லாமல் கூட சில neurons are there, but ஜென்ரலாக ஒரு நியூரான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த myelin sheath is also an integral part. Okay, and then in the axon terminalsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are these small bulb like structure. Okay, ஜென்ரலாக நம்ம இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கெமிக்கல் வேணும் இல்லையா, ஸோ அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற, ஸோ நம்ம நர்வ் செல்ஸில் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கெமிக்கல் என்னன்னா தே ஆர் கால்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் எங்கே இருக்காங்க? நம்ம நர்வ் செல்ஸில் இருக்காங்க. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அவ்வளோதான் பசங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஐ கேன் கால் இட் the synaptic bulbs. ஓகே, ஒரு synaptic knobs அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த knobsலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா what I call as the neurotransmitters are present. Okay, so இந்த neurotransmitters will be passed on to the next neuron. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரானுக்கும் அடுத்த நியூரானுக்கும், ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட் வந்து will catch the information இல்லையா இங்கேருந்து. ஸோ இங்கே இதுக்கு நடுவில் ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் which I call as the synaptic cleft. ஓகே, ஸோ கிளெஃப்ட் அப்படின்னா ஒரு கேப். ஸோ சைனாப்டிக் கிளெஃப்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு நியூரானுக்கும் அடுத்த ஒரு நியூரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப். ஓகே, அண்ட் இந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த கனெக்ஷன் இஸ் வாட் ஐ கால் ஆஸ் த சைனாப்ஸ். There is a synapse அப்படின்னு சொன்னால் it is basically the connection that I am talking about. Okay, so இந்த ஒரு connection is the synapse. அப்போ இந்த synapseக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கனெக்ஷன் நடக்கும்போது ஒரு கேப்பை தான் வந்து I will call as the synaptic cleft. அண்ட் இந்த சினாப்டிக் கிளெஃப்டில் வந்து என்னோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுறது எப்படி? என்னுடைய ஆக்ஸான் டெர்மினல்லேருந்து ஐ ஹாவ் ஃபியூ நர்வ் எண்டிங்ஸ். அங்கே இருக்கிற அந்த ஆக்ஸான் டெர்மினலில் ஒரு நாப் இருக்குது which I call as the synaptic knob or the synaptic bulb. ஸோ இதுலேருந்து என்னோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் will be released into the synaptic cleft. It develops ஒரு synapse, அங்கே ஒரு ஜங்ஷன், ஒரு கனெக்ஷன் is created and பக்கத்து டென்ட்ரான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகுது. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூரான் பசங்களா. ஸோ இஃப் யூ see here, this is the diagram that is given in your textbook. ஸோ ஒவ்வொரு நம்ம பாடியில் இருக்கிற மெசேஜஸையும் டிடெக்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி அதை வேறு வேறு கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை வந்தாலும் அதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே இஸ் டன் பை த நியூரான். ஓகே, ஸோ ஆஸ் யூ கேன் see, there are branches called the dendrites, there are Nissls granules in the cytoplasm. Okay, and then what I called as the Schwann cell is present, and இது produce பண்ற ஒரு myelin sheath வந்து is present as a covering. Now one thing that I forgot to mention is that இந்த மாதிரி என்னுடைய axonல I have these Schwann cells followed by the myelin sheath அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ இந்த ஒரு மைலின் ஷீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து இட் இஸ் ஆப்சென்ட். என்னோட ஆக்ஸான் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மைலின் ஷீத் இஸ் ஆப்சென்ட். அந்த ஒரு ரீஜனை தான் ஐ கால் அஸ் த நோட்ஸ் ஆஃப் Ranvier. Okay, so in the node or nodes of Ranvier are the regions where என்னுடைய myelin sheath is absent.
ஓகே ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் ஆஃப் ரான்வியரில் தான் ஆக்சுவலாக என்னோட இம்பல்ஸ் வந்து குதிச்சு டிரான்ஸ்மிட் ஆகும். பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தட் எங்கெல்லாம் இந்த myelin sheath ஆப்சென்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஐ கேன் ஃபைண்ட் த presence or that is the region where I call as the node of Ranvier. Okay pasangla, and then like I said we have the synaptic bulb or synaptic knobs at the end, and idu moolyama my neurotransmitter is released. Okay, so here I have put out every single point that you have to know pasangla. So inga vandu cytoplasm la all the cell organelles irukku, na kaamikkalengradhukaga illa nu artham kadiyadu, ella typical cell organelles um irukku, and there is also the presence of Nissls granules. Okay, and then nammaloda axon structure irukku, and in the axon structure தான் வந்து into a synapse it is going to give my information. So synapseங்கிறது இன்னொரு ஒரு நியூரானோட டெவலப் ஆகிற ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன். சம்டைம்ஸ் அந்த இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நியூரான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை கேட்கல, பட் ஏதோ ஒரு மசில் வந்து டைரெக்டாக என்னோட இன்ஃபர்மேஷனை வாங்கிக்குது அப்படின்னு சொன்னால் ஐ கால் இட் ஆஸ் த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஓகே, ஸோ சைனாப்ஸுங்கிறது ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கு மட்டுமே நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஓகே, தட்ஸ் வாட் ஐ கால் ஆஸ் அ சைனாப்ஸ். இதே இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நியூரானுக்கும் இல்லாமல் நியூரானுக்கும் மசிலுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் அப்படின்னா we will call it the neuromuscular junction. ஓகே பசங்களா, அண்ட் எல்லா இடத்துலையுமே லைக் ஐ செட் there are neurotransmitters. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாப்ஸில் குட்டி குட்டி பவுச் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவுச்சை வந்து we call it as a vesicle. Okay, and since இது வந்து synaptic bulbல or synaptic knobல இருக்கிற ஒரு vesicle அப்படிங்கிறதுனால we will call it a synaptic vesicle. Okay, so in the vesicle குள்ள தான் my neurotransmitters are present, and இங்க வந்து பாத்தீங்கன்னா dendrites are nothing but எடுத்துட்டு வர ஒரு nerve region. Okay, நம்ம நியூரான்ல வந்து from where the information is brought is what I call as my dendrites. Okay pasangla, all these are the major structures of your neuron. So in the ஒவ்வொரு நியூரான்ல எப்படி என்னோட இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படிங்கிற clear understanding இருந்துச்சு அப்படின்னா further when I am teaching you it is much easier for you to interpret. Okay, so நம்ம பாடியில் நம்ம பிரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா there are millions of neurons அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, that's the amount of information that is being processed every second, every minute in our body. ஓகேயா, ஸோ இப்போ வந்து இந்த நியூரான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் ஃபண்டமெண்டல் டைப் வந்து வாட் ஐ வில் சே இஸ் அ myelinated and a non-myelinated நியூரான். ஓகே, ஸோ myelinated-க்கு இன்னொரு பேர் வந்து medullated அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ myelinated அப்படின்னா myelin sheath is present, non-myelinated-னா my myelin sheath is not present, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து there is a certain insulation, certain protection that is there. இந்த மாதிரி நியூரான்ஸ்க்கு it is not there. So the first type of neuronல நம்ம பார்த்தோம் அப்படின்னா on the basis of myelin sheath we can say myelinated or a non-myelinated neuron. Okay, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இந்த myelinated and non-myelinated இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா myelinated அதாவது நார்மலாக நான் சொன்ன மாதிரி myelin sheath இருக்குது, swan cells are producing myelin sheath அப்படின்னா இந்த மாதிரி நியூரான் வந்து is present in the spinal and cranial nerves. ஓகே, எல்லா நர்வ்ஸ்லையுமே யூ கேன் ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் myelinated நியூரான். அதே வந்து நான் myelinated வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் அண்ட் சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, தோஸ் தட் ஆர் ஃபங்க்ஷனிங் டு கம்யூனிகேட் வித் மை இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸோடையோ இல்லை என்னுடைய நார்மல் இதில் பேசிக்காகவே எல்லா கனெக்ஷன்ஸ்க்குமே வந்து ஐ நீட் மை ஆட்டோனாமிக் அண்ட் மை சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம்ஸ். பட் மெயினாக என்னுடைய ஸ்பைனல் அண்ட் cranial nervesல வந்து ஐ கேன் ஃபைண்ட் த myelinated and also in the central nervous system I will find the myelinated neurons, whereas non-myelinated வந்து will be found in the autonomic and the somatic. So what you can remember is non-myelinated வந்து usually in my peripheral nervous system. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்பைனல் அண்ட் cranial nervesன்னு சொல்கிறத விட என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மெயின் நியூரான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் மை myelinated neurons. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆன் த பேசிஸ் ஆஃப் myelin sheath, myelinated and non-myelinated அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு டைப் ஆஃப் நியூரான்ஸ் இன்னொரு பேசிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா
number of axons and dendrons வச்சு கூட நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸில் யூனிபோலார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய செல் பாடியிலிருந்து ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் வெளியே போகுது, ஒரே ஒரு ஆக்ஸான் மட்டும்தான். ஸோ ஒன்னா யூனி, ஸோ ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருக்கிறதுனால யூனிபோலார் நியூரான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டென்ட்ரான், ஒரே ஒரு ஆக்ஸான். ஓகே, ஸோ ஒன் ஆக்ஸான் ஒன் டென்ட்ரான் அப்படின்னு சொன்னால் மொத்தமே 2 பிரான்ச் தான் இருக்கா, அப்போ 2 பிரான்ச் தான் இருக்குன்னு சொன்னால் பைபோலார். ஓகே, அதே மல்டிபோலார் அப்படின்னு சொன்னால் there are so many, இப்போ நான் காமிச்ச ஸ்ட்ரக்சரில் கூட நிறைய டென்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஸான் இருக்குது அப்படின்னு சொன்னால் I call it a multipolar. ஓகே, ஸோ ஹியர் if you see ஒரே ஒரு செல் பாடியில் ஒரு ஆக்ஸான் மட்டும் இருக்கும்போது I will call it a unipolar. ஓகே, அண்ட் இது வந்து யூஸ்வலி எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒன்லி இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், நம்ம அடல்ட் ஃபார்மில் எங்குமே இருக்கிறது இல்லை. ஓகே, இந்த யூனிபோலார் ஸ்ட்ரக்சர். நவ் பைபோலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரெட்டினா ஆஃப் த ஐ, இன்சைட் த இயர், இன்னர் இயரில், சம்டைம்ஸ் நம்ம நேசல் ரிசெப்டர்ஸ்லாம் கூட இந்த மாதிரி பைபோலார் நியூரான்ஸ் ஆர் present. ஓகே, அண்ட் மல்டிபோலார், அதாவது ஒரு ஆக்ஸான் அண்ட் எக்கச்சக்கமான டென்ட்ரைட்ஸ், மோர் தேன் 2 டென்ட்ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் we call it multipolar. and இதுதான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய cerebral cortexல எல்லாமே வந்து these kind of neurons are present. Is this clear? So types of neuron la you can say unipolar, bipolar and multipolar based on எவ்வளோ projections are coming out of the cell body. Okay, and இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா you can call it as the based on myelin sheath, you can call it the myelinated or the non-myelinated neurons. Okay pasangala, so these are the different types of neurons that we have. Okay, now இப்போ இந்த நியூரானில் எப்படி என்னுடைய சிக்னல் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி இல்லையா? ஸோ ஹவு இஸ் மை சிக்னல் பீயிங் டிரான்ஸ்மிட்டட், என்னுடைய இம்பல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி என்னுடைய ஆக்ஸான் இருக்குது, மொத்தமாக இருக்குது. ஸோ எப்படி என்னுடைய இம்பல்ஸ் வந்து மூவ் ஆகுது ஃப்ரம் ஒன் நியூரான் டு இன்னொரு நியூரான், எப்படி இது மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய ஆக்ஸான், அதாவது நியூரானில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆக்ஸான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நார்மல் கண்டிஷனில் ஆக்ஸானில் இருக்கிற சைட்டோபிளாசம், அதாவது இன் மை ஆக்ஸோபிளாசம், ஓகே, இன் மை ஆக்ஸோபிளாசம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் அயன்ஸ் ப்ளஸ் பொட்டாசியம். ஓகேயா? ஸோ இத்தனை இது இருக்கும்பொழுது வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நிறைய சோடியம் அயன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பொட்டாசியம் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் வந்து உள்ளே நிறையா இருக்கும், அதே சோடியம் அயன்ஸ் வந்து வெளியே நிறையா இருக்கும். ஓகேயா? இது போதாதைக்கு இந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have separate channels here. ஓகே, இந்த மாதிரியான channels are present which is the sodium potassium pump. ஓகே, ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ளே வந்து ஆக்ஸோபிளாசம்ல சோடியமே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது, நான் ரிலேட்டிவ்லி எது ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் கிக் அவுட் 3 sodium ions. ஓகே, அண்ட் உள்ளே கொண்டு வர்றது 2 பொட்டாசியம் அயன்ஸ். ஓகே, ஸோ உள்ளேருந்து வெளியே 3 சோடியம் அயன்ஸ் போயிடும், வெளியிலேருந்து உள்ள 2 பொட்டாசியம் அயன்ஸ் தான் உள்ளே வரும். அப்போ நினச்சி பாருங்கள், என்கிட்ட வந்து ஒரு 10 பொருள் இருக்குது, நீங்கள் என்கிட்டேருந்து 3 பொருளை வாங்கிக்கிட்டு என்கிட்ட திருப்பி 2 தான் தரீங்க, அப்போ என்னாச்சு
9 ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி வந்து என்கிட்ட இந்த 3 வாங்கிக்கிட்டு 2 தான் கொடுக்குறீங்க, அப்போ 8 ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கும் பொழுது at one point என்னோட relative charge inside the exoplasm is negative as compared to the outside. ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோடியம் அயன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 அயன்ஸை நான் வெளியே எடுத்துக்கிட்டு வெறும் 2 தான் திருப்பி உள்ளே போடுறேன். அப்போ relatively outside is positive. ஓகே, இதே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ் அயன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அண்ட் அது போதாதைக்கு 2 சோடியமாக போட்டு ரெண்டு பொட்டாசியமாக உள்ளே போட்டு பொட்டாசியம் அயன்ஸ் உள்ளே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் கூட நெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நெகட்டிவ். அண்டர்ஸ்டுட்? ஸோ வெளியே வந்து we call it positively charged and உள்ள வந்து we call it negatively charged. இது வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உள்ள வந்து relatively நிறைய negative ions ஓட சேர்ந்து my potassium ions are also present, my K plus is also present. ஆனால் why I call it negative? Because relatively என் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ at one point என்கிட்ட ஒரு பொருள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு என்கிட்ட 3 பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 வாங்கிக்கிட்டே எனக்கு 2 தான் தருவீங்க. அப்போ 2 இருக்கும்பொழுது நீங்கள் 3 வாங்கிட்டு 2 கொடுக்கும்போது அகெயின் பிகம்ஸ் 1. ஸோ அதுக்கப்புறமா என்னோட சார்ஜ் மைனஸில் தான் போகும் இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு எவ்வளோ கொடுக்குறீங்கிறதும் வந்து ஒரு கணக்கு வரும். ஸோ இங்கே வந்து relatively பொட்டாசியமும் நெகட்டிவ் அயன்ஸும் உள்ள ஜாஸ்தியாக இருக்கிறதுனால we call it negatively charged. அதே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோடியம் அயன்ஸ் இருக்கிறதுனால we call it positively charged. இந்த அளவுக்கு புரிஞ்சுதா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் என்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆக்ஸான் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, let me move it a little bit, right? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா if this is my axon, okay, if this is my axon, relatively உள்ள வந்து பார்த்தீங்கன்னா is negatively charged. அதே வெளியில் வந்து it will be positively charged. okay, so this is how my potential will be. ஸோ அப்போது டெஃபினட்டாக இந்த ஒரு பொலாரிட்டியை இன்டியூஸ் பண்ணதுனால there will be ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நார்மல் ஸ்டேட்டில் எனக்கு ஆக்ஸோபிளாசம்குள்ளே நிறைய வந்து நெகட்டிவ் அயன்ஸும் பொட்டாசியமும் இருக்குது, வெளியில் வந்து நிறைய சோடியம் அயன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும்ல, திஸ் இஸ் வாட் ஐ கால் அஸ் மை ரெஸ்டிங் potential. okay, so resting potential is nothing but என்னுடைய நார்மல் ஒரு ஸ்டேட்டில் மை சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஐ வில் டிசைட் மை ரெஸ்டிங் பொட்டென்ஷியல். இஸ் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிமியூலஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிக்னல் வந்து நமக்குள்ளே வருது அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும்னா இந்த ஒரு சேனல் வில் ஓப்பன். ஓகே, ஸோ டக்குன்னு வாட் வில் ஹேப்பன், இந்த ஒரு சேனல் வில் ஓப்பன். அப்போ இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், மடன்னு என்னோட சோடியம் அயன்ஸ் எல்லாம் வெளியே இருக்கா, அதெல்லாம் உள்ளே வந்துடுமா? ஸோ ஒரு டெம்ப்ரரி டைமுக்கு என்னோட சேனல் ஓப்பன் ஆனதும் சோடியம் அயன்ஸ் உள்ளே ஜாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ரிலேட்டிவ்லி எனக்கு வந்து உள்ள பாசிட்டிவ் வெளியே நெகட்டிவ் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகே, ஸோ இஃப் ஐ ஹாவ் டு ஷோ யூ ஹியர், இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை ஆக்ஸான். ஓகே, ஸோ உள்ள நெகட்டிவாக பாசிட்டிவாக வெளியே பாசிட்டிவாக இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் திடீர்னு சட்டுன்னு ஒரு ஸ்டிமியூலஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா என்னோட சேனல் ஓப்பன் ஆகிடும். சேனல் ஓப்பன் ஆனதும் வெளியே இருந்த சோடியம் அயன்ஸ் எல்லாமே is going to rush inside. So now when it is rushing inside, அந்த டெம்பரரியா what will happen is என்னுடைய polarity is reversed. ஸோ இந்த ஒரு ரிவர்ஸ்ட் போலாரிட்டியும் போது எனக்கு இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு தான் ஐ வில் கால் இட் ஆஸ் மை ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட், நவ் இட் வாஸ் இன் அ போலரைஸ்ட் ஸ்டேட். ஓகே, இந்த போலரைஸ் ஸ்டேட்லேருந்து திடீர்னு என்னோட போலாரிட்டி ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ ஐ கால் இட் அ டீபோலரைஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ
இந்த ஒரு depolarized state தான் வந்து will happen when my stimulus is reaching. புரிஞ்சுதா பசங்களா? So fundamentally you have to understand that நம்மளுடைய axonsல there are definitely some ion channels which are selectively permeable. So நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்ல எந்த ஒரு இம்பல்ஸும் இல்லாத சமயத்துல என்னுடைய எக்ஸோபிளாசம்ல வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியமும் நெகட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோடியம் அயன்ஸ் இருக்கும் அண்ட் உள்ள வந்து லோ சோடியம் அயன் வந்து ஜென்ரலி இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் மெயின்டைன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து யார் மெயின்டைன் பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ் இருக்கு. அது வந்து 3 சோடியமை வாங்கிட்டு 2 பொட்டாசியம் மட்டும் தான் திருப்பி கொடுக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்னோட ஆக்ஸோனல் மெம்பரேன் வந்து will have a the membrane outside will have a positive charge, inner surface la vandu oru negative charge irukku, and this is what I call as a resting potential. Okay, now here like I showed you, திடீர்னு எனக்கு ஒரு impulse வரும்பொழுது what happens, உள்ள வந்து எனக்கு positive ஆயிடுச்சு, வெளியில வந்து negative ஆயிடுச்சு. So this is a depolarized state. Okay, now when the next சரி ஓகே depolarize ஆயாச்சு அப்படின்றப்போ next regionum இந்த ஸ்டிமுலஸை பார்த்து it will get depolarized. okay, but இந்த depolarization வந்து is very very short lived. okay, ரொம்ப short lived, ரொம்ப temporary ஆன ஒரு depolarization. so இந்த ஒரு depolarization நடந்ததுக்கு அப்புறமா என்னோட next region depolarize ஆகும்போது நான் depolarize ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு first region டக்குன்னு repolarize ஆயிடும். okay, so what happens இப்போ இதுதான். so இப்போ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா this will move to the next region, and when this moves to the next region what happens is என்னோட previous region வந்து will get repolarized. so if I have to show you here, என்னோட site A ல வந்து when ஒரு ஸ்டிமுலஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ ஒரு சேனல் ஓப்பன் ஆகி என்னோட சோடியம் அயன்ஸ் எல்லாம் கடன்னு உள்ள வருது. ஸோ தேர் இஸ் a reverse of polarity, and இந்த ஒரு polarized state தான் I call it as depolarized. and இந்த ஒரு reversed polarity இன் போது ஒரு potential difference create ஆயிருக்கும், which I call as the active or the action potential. okay, now இந்த action potential டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற சைட் immediately it will move to the next site, which is site B அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்போ current will flow there. அப்போ அந்த current அங்கே flow ஆகும்போது what happens is on the outer surface வந்து when the current is flowing, inner surfaceல வந்து this side it is flowing, so my polarity வந்து action potential is generated at the next side. so if I have to show you as an image here, so first இந்த region is depolarized, அதுக்கப்புறமா பக்கத்து region depolarize ஆகிற டைம்ல இந்த சைடு repolarize ஆயிடும். so repolarize ஆயிடுச்சுன்னா என்னோட polarity is reversed back to normal அப்படின்னு அர்த்தம். அப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா it comes back to the resting potential. so இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னுடைய ஸ்டிமுலஸ் வந்து ஆக்ஸானில் டிரான்ஸ்மிட் ஆகி கடைசியில் it will reach the synaptic knob. ஸோ அது வரைக்கும் என்னுடைய ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இந்த மாதிரி தான் it is going to propagate. ஓகே பசங்களா, கிளியர்? ஸோ இதுதான் நான் டெக்ஸ்ட் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து சைட் ஏலேருந்து சைட் பிக்கு வந்துடுது, அண்ட் இந்த ஒரு ஃபுல் திங் வந்து இஸ் ரிப்பீட்டட் அலாங் த லென்த் ஆஃப் த ஆக்ஷான். ஓகே, அண்ட் இந்த ஒரு பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சேனல் ஓப்பன் ஆகி டக்குன்னு சோடியம் அயன்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் அ வெரி வெரி ஷார்ட் லிவ்ட் ப்ராசஸ். ஓகே, சூன் ஆஃப்டர் திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பெர்மியபிலிட்டி வில் க்ளோஸ், அண்ட் என்னோட சோடியம் பம்ப்ஸ் மூலியமாக மூணு கொடுத்து 2 தான் வாங்குறேன், 3 கொடுத்து 2 தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னுடைய polarity வந்து is maintained back to normal. ஓகே, ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு இனிமே ஒரு போலரைசேஷன் வந்துச்சு, இனிமே ஒரு ஸ்டிமுலேஷன் வந்துச்சு அப்படின்னா என்னால் அது தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அடுத்த வர ஸ்டிமுலஸுக்கு அகெயின் இட் பிகம்ஸ் ரெஸ்பான்சிவ்.
ஓகேயா? ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் பசங்களா இந்த ஹோல் இதுவுமே வந்து நான் ஒரு 10 நிமிஷமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தட் ஓகே சேனல் திறக்குது, இது உள்ளே வருது, அது வெளியே போகுது அப்படின்ட்டுலாம். பட் நம்ம பாடியில் வந்து சட்டுன்னு in a fraction of a second my entire process is over. ஓகே பசங்களா? So this is how my ஒரு என்னுடைய இம்பல்ஸுமே வந்து இஸ் ஜெனரேட்டட். ஸோ ஹவு மை இம்பல்ஸ் இஸ் ஜெனரேட்டட் அண்ட் கண்டக்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் மூலியமாக தான் என்னுடைய இம்பல்ஸ் வந்து ஒரு ரீஜன் ஆஃப் தி ஆக்சான்லேருந்து த்ரூ த லென்த் இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் அன் இம்பல்ஸ். ஓகே பசங்களா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் இல்லையா? ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்மளுடைய இம்பல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. ஜெனரேட் பண்ணி ஆக்சானோட பிகினிங்லேருந்து we have brought the impulse to the bulb region வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பல்ப்லேருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு என்னுடைய இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகணும் இல்லையா? ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான இம்பல்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 விதமான சைனாப்சஸ், 2 விதமாக வந்து நம்ம ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ், ஓகே, இன்னொன்று வந்து கெமிக்கல் சைனாப்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ்னால் வந்து 2 நியூரானும் ரொம்ப கிட்ட இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டுன்னு ஐ கேன் டிரான்ஸ்மிட் ஒரு கரண்ட். Okay, so this current will take my signals to the next neuron. அவ்வளோதான். Okay, so there is a particular gap junction. ஸோ நான் உங்களுக்கு வந்து டிஷ்யூஸ் சொல்லிக் கொடுக்கும்போதே I would have said there's something called a gap junction அப்படின்னு. அதாவது 2 செல்லுமே are so close to each other, இந்த 2 பேரும் கொடுத்து வாங்குற அளவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கேப் வந்து இஸ் மெயின்டைன் 2 செல்லுக்குள்ளேயும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெய்பரிங் செல்ஸ் வந்து when they are present together what happens is இந்த gap junction மூலியமாக என்னோட ப்ரீ சினாப்டிக் டெர்மினல், அதாவது எங்கேருந்து, அதாவது சைனாப்ஸ் இஸ் த கனெக்ஷன். ஓகே, ஸோ நடுவில் இருக்கிற சைனாப்ஸ் தான் என்னுடைய கனெக்ஷன். இந்த நியூரான்லேருந்து இந்த நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. நடுவில் இருக்கிறது சைனாப்ஸ். ஸோ சைனாப்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது ப்ரீ சினாப்டிக், இந்த பக்கம் இருக்கிறது போஸ்ட் சினாப்டிக். ஸோ ப்ரீ சினாப்டிக் டெர்மினல் வழியாக சைனாப்ஸை மீட் பண்ணிவிட்டு இட் கோஸ் டு த போஸ்ட் சினாப்டிக் டெர்மினல். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஹவ் யூ ரிமெம்பர் யோர் டெர்மினாலஜிஸ். ஓகே, ஸோ ப்ரீ சினாப்டிக் டெர்மினல்லிருந்து அந்த கேப் ஜங்ஷன் வழியாக மை electric current is passed to the postsynaptic terminal, which is nothing but my next neuron. So அது neuron எடுத்துட்டு it is going to pass the information forward. So இதுதான் என்னுடைய electrical impulse, electrical synapse அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கெமிக்கல் சைனாப்ஸ் அப்படின்னு சொன்னால் இது நான் இவ்வளோ நேரமாக சொன்னேன் இல்லையா? பல்பு இருக்கும், பல்புக்குள்ளே வெசிக்கல் இருக்கும், வெசிக்கலில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து சைனாப்ஸ் ரிலீஸ் ஆனோடனே அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸை பக்கத்து நியூரான் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு it will take the response to the next neurons. ஓகே, இந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்ஸ் கண்டக்ஷன் ஜெனரேஷன் நம்ம எப்படி பண்ணோமோ அந்த இம்பல்ஸ் வந்த உடனே அந்த ஸ்டிமுலஸை வச்சுக்கிட்டு it will generate the impulse. Okay, so this is how my transmission can happen through 2 types of synapses. Okay, so basic ஒரு chemical synapse அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆக்சான் டெர்மினலில் நான் சொன்ன மாதிரி இதுதான் என்னுடைய சினாப்டிக் நாப். ஓகே, கடைசியாக இருக்கிற என்னோட சினாப்டிக் நாப். இப்போ இந்த சினாப்டிக் நாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் தீஸ் வெசிக்கல்ஸ். இந்த வெசிக்கல்ஸ்குள்ளே என்னுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் தீஸ் neurotransmitters? ஓகே, ஸோ இந்த neurotransmitters வந்து இந்த மெம்ரேனில் it will dock, my transmitters are released, இந்த மெம்ரேன் வந்து will catch it and go to the next neuron. Okay, it's written here neurotransmitters அப்படின்னு. So then it will go to the next neuron. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய இந்த கனெக்ஷன் தான் என்னுடைய சைனாப்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அப்போ இந்த கனெக்ஷன் தான் என்னுடைய சைனாப்ஸ் அப்படின்னா இந்த ரீஜன் கடைசியாக தொடர ரீஜன், அதாவது ப்ரீ சினாப்டிக் மெம்ரேன், அப்புறமா நடுவில் ஒரு கேப் இருக்குன்னு சொன்னேன்னா இந்த ப்ரீ சினாப்டிக் கிளெஃப்ட் அண்ட் அதோடைய போஸ்ட் சினாப்டிக் மெம்ரேன். ஸோ இந்த மெம்ரேன்லேருந்து இந்த மெம்ரேன் வரைக்கும் இன்க்ளூடிங் திஸ் கேப் இந்த ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? தட் இஸ் வாட் ஐ கால் மை சைனாப்ஸ்.
Okay, this is how my chemical transmission will happen. ஒரு chemical synapse அப்படின்னு சொன்னா this is how it happens. நம்ம பக்கத்து நியூரான்ல வந்து பாத்தீங்கன்னா there are these receptors. So receptors வந்து இந்த impulse கேட்ச் பண்ணிக்கும். கேட்ச் பண்ணிக்கிட்ட உடனே அங்க வந்து generation and conduction of impulse நடக்கும். அந்த impulse போய் திருப்பி ஒரு பல்புல போய் நிற்கும். அது திருப்பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இப்படியே தான் வந்து ஒரு ரீஜன் ஆஃப் அவர் பாடியிலேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து information is passed. Okay, so this is the chemical synapse that I am talking about. So if I have to really give you a difference between electrical synapse and chemical synapse, முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து electrical synapseக்கு ரொம்ப ரொம்ப close proximity இருக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்து கரண்ட்டை வந்து இங்கேருந்து தூக்கி போடுறேன் நீங்கள் அங்கேருந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷனில் ரெண்டு நியூரானும் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கேன் பாஸ். ஓகே, கரண்ட்டை வந்து நம்ம அப்படி தூக்கி போட்டு அப்படியெல்லாம் கேட்ச் பண்ணிக்க முடியாது. பட் அதே கெமிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் இங்கேருந்து வந்து போட்டில் அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனுப்ப முடியும். ஸோ தேட் இஸ் லைக் சேயிங் தட் இதுக்கு வந்து இட் இஸ் செப்பரேட்டட் பை அ synaptic cleft. So ஒரு fluid filled cleft. ஓகே, ஸோ பேப்பர் போட் பண்ணி நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோன்னா நீங்கள் அங்கேருந்து கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, ஆர் நம்ம இங்கேருந்து தூக்கி போடுறோம் அங்கேருந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் சைனாப்ஸில் சொல்ல முடியும். பட் எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ்க்கு ரெண்டு நியூரான்ஸுமே ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு ஈச் அதர். ஓகே, தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து டைரெக்டாக ஃப்ளோ ஆகிடும், யாருமே அது கூட்டு போக வேண்டாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெசிக்கலுக்குள்ளே வச்சு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற கெமிக்கலை உள்ளே வச்சு இந்த கெமிக்கல் மூலியமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். ஸோ கிட்டக்க இருந்தாங்கன்னா இதான்ப்பா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ டைரெக்ட்லி இன்ஃபர்மேஷன் வில் ஃப்ளோ. அதே வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து மெசேஜை எழுதி அதை பேப்பர் பேட்டாக போட்டு அந்த போட்டை கடலில் விட்டு அந்த கடலை அவங்க கேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு transmission வந்து has to happen through the means of chemicals. ஓகே, ஸோ அப்படி மட்டும்தான் வந்து என்னோட இம்பல்ஸ் வந்து அங்கே போக முடியும் இந்த கேஸ் ஆஃப் கெமிக்கல் சைனாப்ஸ். ஓகே, நான் இன்னொரு மெயின் வித்தியாசம் என்ன, மெயின் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி சிமிலர் டு ஹவ் அ சிங்கிள் ஆக்ஷானில் எப்படி வந்து டக்கு 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 டக்குன்னு நான் காமிச்சேன் இல்லையா, டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் என் கரண்ட் அப்படியே மூவ் ஆகுதுன்னு, அதே மாதிரி ஃப்ளோவாக இது மூவ் ஆகிடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெசிக்கலில் வச்சு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அமைச்சு அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நம்ம விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதான்ப்பா மேட்டர்னு சொல்லிடலாம். தூரமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மீடியம் மூலியமாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி மெசேஜ் எழுதி இதான் மெசேஜ்னு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, பட் ஆஸ் அ ரிசல்ட் இந்த கெமிக்கல் சைனாப்ஸ் வந்து இஸ் வாட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன்ஸ், வேறஸ் எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பீட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட மேட்டர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்டர். ஸோ எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்டர். தூரம் இருக்கிற ஒரு நியூரானுக்கு நம்ம கெமிக்கல் மூலியமாக மெசேஜ் அனுப்பிச்சு அது கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலி கெமிக்கல் சைனாப்ஸ் இஸ் ஸ்லோவர். ஓகே, இது ரிலேட்டடாக டெஃபினட்டாக நீட்டில் வந்து யூ வில் கெட் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம் வேர் வேணும்னே மாற்றி கேட்பாங்க. யூனோ கெமிக்கல் சைனாப்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ் வந்து இஸ் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்சிக்யூவாக கூட கேட்கலாம். ஸோ either way they can twist and turn the question, but remember எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸுங்கிறது பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட மேட்டர் சொல்கிற மாதிரி, இதே தூரமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டனா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து யூ கேன் இமேஜின். ஓகே, பட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் வந்து இஸ் வெரி less or rare in our system. Mostly we communicate through in the chemical synapse. Okay, but though I am saying chemical synapse ingra one வந்து slower than electrical synapse na sonna kuda இந்த கெமிக்கல் சைனாப்ஸே இஸ் ஹேப்பனிங் வித் இன் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ இமீடியட்டாக புரியுது இல்லையா. உங்கள் காது அதை கேட்கணும், அந்த கேட்ட விஷயம் உங்கள் பிரெயினுக்கு போகணும், பிரெயினுக்கு போன விஷயம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி என்ன சொல்லணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நடக்குது அப்படின்னா இந்த கெமிக்கல் சைனாப்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டு தான். பட் எலக்ட்ரிக்கலாக கெமிக்கலாக அப்படின்னு கேட்டால் சர்டன்லி எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ் இஸ் ஃபாஸ்டர். ஓகே பசங்களா, இஸ் இஸ் கிளியர்? ஸோ இது வரைக்கும் we have done what is
நம்ம நியூரானுடைய ஸ்ட்ரக்சர், எப்படி வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து இந்த ஆக்சானில் வந்து ஜெனரேட் ஆகி கண்டக்ட் ஆகி எண்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் எண்டுக்கு வந்த உடனே பக்கத்து நியூரானுக்கு எலக்ட்ரிக்கலாவோ இல்லை கெமிக்கலாவோ எப்படி இந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்லையுமே இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் அவர் நர்வஸ் சிஸ்டம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே பசங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we will go into our central nervous system. ஓகே, ஸோ நம்ம central nervous systemல மெயினாக we have the brain. Okay, of course we have the spinal cord also. ஓகே, பட் இந்த பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ் சச் அ பிக் திங் பசங்களா. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிட்னிஸ் வேலை செய்யலை, இல்லை வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் வேலை செய்யலைன்னா கூட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு பிரெயின் டெட் பர்சனை இது வரைக்கும் அதை வந்து வேறு விதமாக அவங்க திரும்பி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற வந்து ஒரு இதுவே கிடையாது, ரைட்? பிரெயின் டிரான்ஸ்பிளான்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் அ லாட் இஸ் இன் ரிசர்ச், அ லாட் இஸ் ஹேப்னிங். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுங்கிறது வந்து இஃப் யூ சி வி டூ ஸோ மெனி திங்ஸ் இல்லையா? எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம்னு பாருங்கள். நம்மளால் எவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியுது, எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. we have so many skills that we do which is all related to the brain. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் when you do calculations இருக்கலாம், that is one side of the brain. அதே வந்து if you're being creative, you're painting, ஒரு மியூசிஷியனாக இருக்கீங்க, ஒரு டான்ஸராக இருக்கீங்க அப்படின்னா that is one side of it. அதே வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் வெளியில் பண்ணுறோம். இப்போ நான் பேசுகிறேன், நான் எழுதுகிறேன், ஐ ஆம் திங்கிங், உங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி இந்த ஒரு கான்செப்டை நான் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே ஐ ஆம் திங்கிங், ஐ ஆம் டாக்கிங். நான் பேசும்பொழுது கூட ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து ஐ ஆம் மாடுலேட்டிங் இன் அ சர்டன் வே. எதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணணுமோ அதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன், இதெல்லாம் சொல்ல வேணாமோ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கோஆர்டினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நினச்சி பாருங்க, நான் வந்து உள்ள டைஜஷனும் ரெஸ்பிரேஷனும் சர்க்குலேஷனும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பிரெயின் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பசங்களா. டெஃபினட்டாக நீங்கள்லாம் டாக்டர்ஸ் ஆகும்பொழுது யூ வில் பி சீயிங் த ஸ்ட்ரக்சர். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்தா என்னடா இது ஒரு மாஸ் மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லையே இதில் சொல்லிக்கிற அளவுக்கு அப்படின்னு தான் தோணும். பட் there is so much inside of it. In fact, நம்ம பிரெயின் ரிசர்ச்சில் வந்து இன்னும் there are so many regions of the brain. இந்த பிரெயின் ரீஜன் என்ன பண்ணுது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து our scientists still don't know. Okay, so கூடிய சீக்கிரம் of course we are doing research in the brain and figuring it out, but it is one of the most complex and beautiful structures. Okay, anyway, coming back, நம்ம brain வந்து பார்த்தீங்கன்னா நம்ம central nervous system வந்து is performing so many actions. Okay, நான் சொன்ன மாதிரி it is a ப்ராசஸிங் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்கன். ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது ப்ராசஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்கணுங்கிற வரைக்கும் அவர் பிரெயின் இஸ் டெல்லிங் அஸ். அதே மாதிரி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட பிரெயின் தான். ஓகே, அப்போ நீங்கள் சொல்லலாம் மேம் நானாக தானே இஷ்டப்பட்டு எழுதினேன், அது ஒன்றும் எழுத சொல்லலையே அப்படின்னு. பட் தென் நம்ம விரல் வந்து முடியாது, நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது இல்லையா? இஃப் மை பிரெயின் இஸ் சென்டிங் அ சிக்னல் சேயிங் ரைட், மை ஃபிங்கர்ஸ் வில் ரைட். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கமாண்ட். நினச்சி பாருங்கள், நம்ம அம்மா வந்து நம்மக்கிட்ட இதை எடுத்து வை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். பட் நம்ம விரல்லாம் வந்து எழுது அப்படின்னு பிரெயின் சொல்லிச்சுன்னா வேறு டிபேட்டே கிடையாது, அது பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இஸ் எக்ஸிபிட்டட் பை த பிரெயின். அண்ட் ஆல்சோ ஆல் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ், இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய பேலன்ஸ். ஓகே, ஃபார் சம்டைம்ஸ் தடுக்கி விழ போகிறோம் அப்படின்னா எவ்வளவோ டைம் வி பிக் அப் அவர் பேலன்ஸ் அண்ட் நம்ம திருப்பி சரியாயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஸ் கோயிங் டு கோஆர்டினேட். அஃப்கோர்ஸ் அவர் இமோஷன்ஸ், அவர் தாட்ஸ். நாள் பூரா உட்காந்து நம்ம என்னமோ யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம யோசிக்கிறதையும் சேர்த்து நம்ம பிரெயின் தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. எவ்வளவோ இமோஷன்ஸ் இருக்குது நமக்கு. அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். இது போகிறதுக்குன்னு வந்து ஒரு 24 hour ரிதம். ஓகே, காலையில் எழுந்திரிச்சா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சாப்பிட்டதை டைஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் திருப்பி நம்ம லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய ரிதம் ஆஃப் த பாடி அப்படிங்கிறதையும் வந்து இஸ் கண்ட்ரோல் பை த பிரெயின். ஹங்கர் மெக்கானிசம், தெர்மோரெகுலேஷன், தர்ஸ்ட். ஓகே, அண்ட் எவ்வளவோ எண்டோக்ரீன் கிளாண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எண்டோக்ரீன் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோலிங்
அந்த எண்டோக்ரைன் கிளாண்டையும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம பிரெயின் தான். அண்ட் ஆல்சோ ஹியூமன் பிஹேவியர், இத்தனை விஷயத்தையும் வந்து ஒரே பிளேட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இட் இஸ் ரன்னிங் அவர் சிஸ்டம். அப்போ நினச்சி பாருங்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஆர்கன் திஸ் இஸ் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆர்கன் பசங்களா. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் உங்களோட நீட் எக்ஸாம், இஃப் யூ கெட் அ சான்ஸ், கண்டிப்பாக யூ ஷுட் ரீட் மோர் அண்ட் கெட் இன் டு மோர் டெப்த்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பிரெயின். பிகாஸ் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டு see how beautiful the brain can coordinate and do different things அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து இன்டிகிரேட் பண்ணுறது வந்து நம்ம பிரெயின் தான். ஓகே, நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த ஸ்கல். நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டமோட ஸ்கல் தான் வந்து இஸ் ப்ரொடெக்டிங் அவர் பிரெயின். தட் மச் வந்து நமக்கு தெரியும். இப்போ அதோடு சேர்ந்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா we have 3 protecting covering of the brain. ஓகே, இந்த protective coverings of the brain வந்து is very very important. 3 layers இருக்குது. First thing is the dura mater. ஓகே, டியூரா மேட்டருக்கு அப்புறமா அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் த பியா மேட்டர். ஓகே, இந்த 3 ரீஜன்ஸ் ஆஃப் த கவரிங், ஓகே, டுகெதர் இந்த 3 லேயர்ஸும் சேர்ந்து we call it the meninges. சம்டைம்ஸ் இந்த மெனின்ஜீஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு, ஒரு ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா we call it inflammation of the meninges is called meningitis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மெனின்ஜீஸில் there are 3 layers which is dura mater, அரக்னாய்ட் அண்ட் பியா மேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ரீஜனுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, நம்ம எப்படி வந்து ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சா அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குமோ, அதே மாதிரி இந்த லேயர்ஸ்க்கும் ஒரு கேப் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டியூராமேட்டருக்கு கீழே இருக்கிற கேப்பை we call it the subdural space. அதே மாதிரி அரக்னாய்டுக்கு கீழே இருக்கிற ஒரு லேயரை வந்து we call it the subarachnoid space. ஓகே, அண்ட் இந்த ஒரு subarachnoid ஸ்பேஸில் தான் you will find the CSF, அதாவது cerebrospinal fluid. ஓகே, இந்த மெனின்ஜிஸ் வந்து பிரெயினை கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைனல் கார்டையும் சேர்த்து தான் கவர் பண்ணுது. ஸோ இந்த cerebrospinal fluid அப்படிங்கிறது வந்து is a fluid that has a lot of ions and overall protectionக்கு ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த fluid is very very important. Okay, so these are the covering or the outer protecting layers of the brain. Okay, now when we go into the structure of the brain, நான் சொன்ன மாதிரி such a fantastic organ, but அதில் எவ்வளவோ regions of the brain இருக்குது. Broader we can divide it as the forebrain, midbrain and the hindbrain. Okay, so just for your information, நம்ம technical termsல சொல்லணும் அப்படின்னா forebrain is called the prosencephalon, midbrain is called the mesencephalon and hindbrain is called the rhombencephalon. So prosencephalon, mesencephalon and rhombencephalon அப்படின்னு சொல்லுவோம் for mid and hindbrain. Okay, so இந்த forebrain வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட cerebral cortex. Okay, main நம்மளோட cerebral cortex followed by ஒரு சின்ன structure called the diencephalon. Okay, so இது ரெண்டுமே வந்து is part of the forebrain. Okay, அதே midbrainல வந்து பார்த்தீங்கன்னா just ஒரு சின்ன ஒரு aqueduct அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன passage மாதிரி இருக்கும், plus ஒரு 4 round structures which we call corpora quadrigemina. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, but just ஒரு overview கொடுக்குறேன். Okay, that's the midbrain. and hindbrainல we have the pons and the medulla oblongata. So medulla oblongata நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அங்கே பட்டா ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் பார்ட் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். ஓகே, அது மட்டும் இல்லாமல் த cerebellum is also part of the hindbrain. Okay பசங்களா, ஸோ இதெல்லாம் தான் இது இட்ஸ் யோர் ஓவர்வியூ ஆஃப் த பிரெயின். நான் இன்சைட் த பிரெயின் இஃப் ஐ ஃபர்தர் சி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி செரெப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் டயன்செஃபலான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் என்னுடைய தாலமஸ் ப்ளஸ் ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ இந்த தாலமஸ் ப்ளஸ் hypothalamus is together called as the diencephalon. Okay, and then we have the cerebral cortex. So for your information, in the cerebral cortex we call it as the telencephalon. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர், சும்மா உங்களோட நாலேஜ்க்காக சொல்கிறேன். ஸோ இந்த செரெப்ரல் கார்டெக்ஸ் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ யூ கேன் கால் இட் த செரெப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். எல்லாம் சேர்ந்து வில் ஃபார்ம் த forebrain. அதுக்கப்புறமா we have the midbrain followed by the hindbrain and then hindbrainக்கு கீழே we have the
spinal cord. Okay, so this is how your brain will look. So in the four brain la vandu pathinga appadina we have the cerebrum, the thalamus and the hypothalamus. நம்மளோட இந்த செரெப்ரம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செரெப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கு, ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர். ஹவு பியூட்டிஃபுல்லி ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் வில் கண்ட்ரோல் த லெஃப்ட் ரீஜன், இதே லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வில் கண்ட்ரோல் த ரைட் ரீஜன். ஓகே, ஸோ ரைட் சைட் பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மை லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ஹேஸ் பீன் பேரலைஸ்ட். இதே லெஃப்ட் சைடு வந்து விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் மை ரைட் சைடு ஹேஸ் பீன் பேரலைஸ்ட். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கிராஸ் கனெக்டட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸையும் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் த பிரெயினை வந்து அட்டாச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ bundle of tissue that we can call as the corpus, okay, as the corpus callosum. Okay, so it's a tract of nerve fibers, okay, and the nerve tissues ellam சேர்ந்து is going to connect the right side to the left side, which is nothing but the corpus callosum. Okay, and இது வந்து பாத்தீங்க அப்படின்னா the entire நம்ம cerebral cortex வந்து is thrown into folds. Okay, நம்ம so if you even browse your image of the brain, இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா வந்து you can find these projections on the brain. Okay, so அது வந்து that's what I said. நீங்க வந்து இந்த if you study deeper into this, இந்த ஒவ்வொரு மேடு பள்ளத்துக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ மாசா நம்ம இப்படி வச்சாலும் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோ டீப் ஒர்க் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டில் தே சே ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த பிரெயினை வந்து நம்ம இன்னும் கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன ரீஜன், ஏன் வந்து இந்த ரீஜனில் அடிப்பட்டால் எனக்கு மொத்த ஃபங்க்ஷனும் டேமேஜ் ஆகுது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் தான் இன்னும் இருக்குது. பட் எஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம cerebral cortexல வந்து there are these folds. Okay, so generally they say இந்த மாதிரி folds வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தால் இட் இஸ் அ ஷார்ப்பர் பிரெயின் அப்படின்னு generally they say. பட் ஐ மீன் எல்லாருக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? எனிவே, தென் நம்ம பிரெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு cerebral cortex வந்து we can call as the grey matter. ஓகே, ஸோ கிரே மேட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னா cerebral cortex வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ ஏன் இந்த கிரே மேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து we know we have a cell body followed by an axon இல்லையா? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் பாடி will give a grey color. Okay, and in the axonal region வந்து will be white in color. Okay, ஸோ இந்த மாதிரி வந்து I am just drawing simple circles for your understanding. but நம்ம brainல வந்து பாத்தீங்கன்னா all my cell bodies is oriented outside. so வெளிய பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா it will be gray in color. இதே நம்ம வெட்டி உள்ள பார்த்தோம் அப்படின்னா it will be white in color. okay, and for your information, நம்ம வந்து when we go to the spinal cord, okay, அங்க வந்து this will be reversed. okay, it will look something like this in the spinal cord. so spinal cordல வந்து பாத்தீங்கன்னா உள்ள gray matter இருக்கும், வெளிய white matter இருக்கும். okay, so ரெண்டுமே படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. for now you need to know the brain. so brainல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிய வந்து we have the gray matter and உள்ள வந்து we have the white matter. okay, and நம்ம brainல வந்து பாத்தீங்க அப்படின்னா there are different regions of the brain. okay, மெயினா நம்ம 3 ரீஜனா அதை கிளாசிஃபை பண்ணலாம். first is the motor areas. ஓகே, அதாவது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே will come from the motor areas. இன்னொன்று வந்து சென்சரி ஏரியாஸ். ஓகே, ஸோ மோட்டர் அண்ட் சென்சரி அப்படின்னு சொல்லும்போது சென்சரி ஏரியாஸ் வந்து மோஸ்ட்லி வந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது, தட்ஸ் அவர் சென்சஸ் இல்லையா? என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன தோடுறோம், எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது வந்து சென்சரி ஏரியா. சரி, இப்போ ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மோட்டர் ஏரியாஸ். ஓகே, ஸோ மோட்டர் ஏரியாஸ் வந்து நம்மளுடைய செயல்கள் எல்லாமே. இப்போ நான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கையாடுறேன், எழுதுறேன், பேசுகிறேன், இது எல்லாமே இஸ் கம்மிங் ஃப்ரம் மை மோட்டர் ஏரியா. ஸோ மோட்டர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு இந்த ரீஜன், கைக்கு இந்த ரீஜன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நியூரான்ஸுமே வந்து ஆர் கிளாசிஃபைட் அண்ட் ஆர் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சென்சரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சரி
வந்த இன்ஃபர்மேஷன் இதுதான் புரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது வந்து என்னுடைய மோட்டர் ஏரியாஸ். ஓகே, இப்போ இது வந்து மோட்டரா இல்லை வந்து இது சென்சரியா, இது என்னன்னே தெரியாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ரீஜன்ஸ் இருக்குது நம்ம பிரெயினில், which we call as the association areas. ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இன்டர்சென்சரி ரீஜன்ஸ். ஓகே, ஸோ மேபி இதுதான் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் செயல்படுத்துகிற ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், நம்மளுடைய மெமரியாக இருக்கலாம், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான் அப்படின்னு சொன்னாலும் ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மெமரி இருக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியான மெமரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களில் சில பேர் வந்து ப்ராப்ளி இமேஜஸ், சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. சில பேர் வந்து நம்பர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இட் இஸ் மோர் ரிலேட்டபிள் டு யூ. அதே வந்து சில பேருக்கு வந்து விஷுவல் மெமரி இருக்குது, சில பேருக்கு கேட்டால் தான் அது புரியும், சில பேர் வந்து ஒரு தடவை பார்த்தாலே யூ கேன் ரிமெம்பர்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி வந்து இன்டர்பிரிட்டேஷன் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபங்க்ஷன், கம்யூனிகேஷன் மெயின்லி. இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அது 100 பேர் 100 விதமாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு வீடியோலேயே நான் வந்து இந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு 10 பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கம்யூனிகேஷனை இன்டர்பிரேட் பண்ணி திரும்பி அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எப்படி அதை புரிஞ்சுட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்தை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, அதை வந்து குழப்பி என்ன சொல்ல வந்தோடனே தெரியாமல் சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ், இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இஸ் அவர் அசோசியேஷன் ஏரியாஸ். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்: சென்சரி ஏரியாஸ், மோட்டர் ஏரியாஸ் அண்ட் த அசோசியேஷன் ஏரியாஸ். ஸோ இது எல்லாமே இஸ் ப்ரெசென்ட் இன் த ஃபோர் பிரெயின், அதாவது நம்மளோட செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைபர்ஸுமே, எல்லா நர்வ் ஃபைபர்ஸ்லேயுமே வந்து இஸ் கவர்ட் வித் மைலின் ஷீத். நான் சொன்ன மாதிரி நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து we have the myelinated neurons. அதே இந்த பெரிஃபரல், அதாவது ஆட்டோனாமிக் அண்ட் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் வந்து we have the non-myelinated. ஓகே, ஸோ இங்கே வந்து சிஎன்எஸ்ல we will find myelinated neurons. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பார்ட் ஆஃப் த cerebral hemisphere, பிகாஸ் ஆக்ஸான்ஸ் வந்து உள்ளே இருக்குது இல்லையா நான் சொன்ன மாதிரி. ஸோ உள்ளே வந்து we have the white matter இங்கே, அண்ட் தென் வெளியே வந்து we have the grey matter. ஓகே, ஸோ உள்ளே வந்து it is slightly opaque also and white in appearance, which we call as the white matter. ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செரப்ரம் வந்து will cover the structure called the thalamus. இந்த thalamus வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a relay center. ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மோட்டர் அண்ட் சென்சரி சிக்னல்ஸை வந்து ரிலே பண்ணுறது இந்த ஏரியாவில் தான். ஓகே, இப்போ எப்படி நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் எல்லாத்தையும் ஒரு ரிலே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, இவங்க பேசுகிறதும் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் இது பண்ணி இட் ஹேஸ் டு ரீலே த கான்டென்ட். அது வந்து இட் இஸ் ஓன்லி த்ரூ திஸ் தாலமஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு சிக்னலாக இருந்தாலும் தாலமஸ் வழியாக தான் போயாகணும். ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய ரேடியோ ஸ்டேஷனாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிட்டிங் பாக்ஸ்லேருந்து தான் சிக்னல் போகும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய செரிப்ரல் கார்டெக்ஸாக இருந்தாலும் இந்த தாலமஸ் தான் நம்மளுடைய ரீலேயிங் சென்டர். ஸோ வர இன்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வருது அப்படின்னா சரி நீங்கள் போ, ஓகே நீ இங்கேருந்து வந்தியா, நீ இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலே பண்ணுற சென்டராக நம்மளுடைய தாலமஸ் இருக்குது. ஸோ ஆல் சென்சரி அண்ட் மோட்டர் சிக்னலிங் வந்து வில் பி கோஆர்டினேட்டட் பை the thalamus. Okay, and இந்த ஒரு thalamusக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா at the base of the thalamus we have a structure called the hypothalamus. Okay, இந்த hypothalamus வந்து பார்த்தீங்கன்னா extremely important because thermoregulation, நம்மளோட eating drinking habits, நம்மளோட circadian rhythm எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த ஒரு ஆர்கன் தான். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு நாளைக்கு 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, இன்னொரு நாள் வந்து 4 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவீங்க, அப்புறம் சில நாள் நம்ம 12 மணிக்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்றோம், அர்த்தராத்திரியில் டின்னர் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா எந்த 24 ஹவர்ஸை நம்ம எடுத்துக்கிறது, எப்போ தூங்குறது, எப்போ சாப்பிட்றது அப்படின்னு ஒரு இதுவே இல்லாமல் அவர் என்டையர் சிஸ்டம் கெட்ஸ் மெஸ்ட் அப். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்னால தான் மோஸ்ட்லி ஒரு 30-35 ஏஜஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆர் பீப்புள் டெவலப் அ லாட் ஆஃப் issues. Okay, so as children இந்த ஏஜ்லேயே வந்து மேக் ஷூர் யூ ரெகுலேட் யுவர் லைஃப் ஸ்டைல் ஸோ தட் மூவிங் ஃபார்வர்ட் யூ கேன் பி பெட்டர். அதாவது இது வந்து இட்ஸ் நாட் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ், இட்ஸ் வெரி சயின்டிஃபிக். நானே உங்களுக்கு
சொல்லித்தரேங்க உங்களுடைய ஹங்கர் மெக்கானிசமாக இருக்கலாம் ஃபார் ஈட்டிங் ட்ரிங்கிங் நம்ம பாடி டெம்பரேச்சர் 24 ஹவர்ஸில் எப்படி நம்ம ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ணணுங்கிறது கொண்டு அவர் பிரெயின் இஸ் கால்குலேட்டிங். ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிரெயினும் அது இஷ்டத்துக்கு வேலையை காமிக்கும் ஆஃப்டர் a lot of years. Anyway, coming back, so இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த hypothalamus we have groups of neurosecretory cells. So neurosecretory cells அப்படின்னா நியூரோனா brain or the central nervous system. So இந்த nervous systemல இருக்கிற secreting cells அவ்வளவுதான். What do they secrete? They will secrete hormones, hypothalamic hormones. Okay, so in fact வந்து நம்ம hormones படிக்கும் பொழுது வந்து we will study that there is something called the pituitary gland. Okay, இந்த pituitary glandக்கே ஒரு மாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம பிரெயின்ல இருக்கிற hypothalamus. Okay, so இந்த hypothalamic hormones தான் வந்து is further going to, it also plays a very very important role அப்படின்னு சொல்ல வரேன். And also a lot of functions like body temperature, thermoregulation, thirst, hunger எல்லாமே ரெகுலேட் பண்றது நம்மளோட hypothalamus. Okay, so hypothalamus ஓட ஃபங்க்ஷனை பத்தியும் வந்து நிறைய questions வந்திருக்கு பசங்களா நீட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோரெகுலேஷன் எந்த ரீஜன் ஆஃப் த பிரெயினில் வந்து இஸ் பீயிங் டன் ஆர் என்னோட ஹங்கர் மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரி questions கேன் கம். ஓகே, ஸோ பெட்டர் ரிமெம்பர் தட் hypothalamus இஸ் த சென்டர் ஃபார் ஆல் தீஸ் ப்ராசஸஸ். சரியா? Now in the forebrain, okay, along with நம்மளோட cerebral cortex and நம்ம diencephalon அப்படின்னு சொல்ற thalamus and hypothalamus, we also have the limbic system. Okay, so limbic systemல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have these significant regions, okay, which is the hypothalamus, thalamus, hippocampus and the amygdala. Okay, so மெயினாக வந்து டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் amygdala, hippocampusலாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா amygdala is involved with emotions. Okay, இது hippocampus வந்து is involved in memory retention. எப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம மெமரி அசோசியேட் பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு மனசில் பதியுது அப்படிங்கிறது வந்து is regulated by the hippocampus, and the amygdala is the emotional center. Generally it is said that in the limbic system is very well developed for women compared to men அப்படின்ற and the amygdala also is generally, I mean nothing like that, but generally more developed in the women. Okay, so emotionally and the emotional perspective is more in the women, it's said, because scientifically amygdala is more developed in us. Okay, but that doesn't mean boys you don't have amygdala. உங்களுக்கும் இருக்கு, நீங்களும் emotions feel பண்ணலாம் of course, but I'm just saying that generally it is more developed in the women side. Okay, so girls can associate to it. Yeah, women வந்து we have so much of emotions and so much of thoughts to exhibit, so this is from the amygdala. So in the amygdala, hippocampus, hypothalamus எல்லாமா சேர்ந்து it forms the limbic system. Okay, in the limbic lobe or the limbic system வந்து நம்மளுடைய sexual behavior, okay, all the emotional reactions, okay, and the motivations. இப்போ வந்து பாத்தீங்கன்னா emotionsலயே வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கோபம் வருது அப்படின்னா அந்த கோபமை கூட நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், அந்த திருப்பி அந்த பர்சனை பார்க்கும்பொழுது அந்த கோபம் நமக்கு ஞாபகம் வரும். Okay, or let's say we feel happy looking at somebody, அந்த பர்சனை திருப்பி பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு திருப்பி வந்து it's there in our memory. ஸோ அந்த மாதிரி இமோஷனல் மெமரியாக இருக்கட்டும் இல்லை செக்ஷுவல் பிஹேவியராக இருக்கட்டும் எல்லாமே is brought about by in the limbic system. Okay, so இந்த டயக்ராமில் இருக்கேனுடைய லிம்பிக் சிஸ்டமில் ஹைப்போதாலமஸ் தாலமஸ் கிடையாது பசங்களா, அது வந்து இட் இஸ் தேர் இந்த டயன்செஃபலான் தட் இஸ் டூயிங் இட்ஸ் ஓன் ஒர்க் ஆஃப் ரிலேயிங் ஹங்கர், அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொன்னேன் நான், ஹோமியோஸ்டசிஸ், தெர்மோரெகுலேஷன் சொன்னேன். ஸோ அதெல்லாமே அது பார்த்துட்ருக்கு. ஸ்டில் ஃபர்தர் வி ஹேவ் தீஸ் amygdala, hippocampus, இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் டுகெதர் which form the limbic lobe. Okay, so this is involved in all these complex mechanisms. ஸோ காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்ஸ்ன்னு சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சன் இப்படி தான் இமோட் பண்ணுவாங்க, இப்படி தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால என்னைக்குமே சொல்ல முடியாது இல்லையா? நீங்களே வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு மாதிரியாக கோவப்படுவோம், இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரியாக கோவப்படுவோம். ஸோ அது வந்து இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் ரியலி ப்ரிடிக்ட் அட் ஆல் டைம்ஸ். ஓகே, பட் எந்த ரீஜன் ஆஃப் த பிரெயின் இதில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லிம்பிக் சிஸ்டம். இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சயின்டிஃபிக்காக நம்மளால் புரிஞ்சிக்க முடியறதில்லை. ஓகே, that is why we have a separate line called psychology where we are talking about the mind and we talk about how exactly நம்மளால வந்து இந்த emotions எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட்
Having said that, also every brain is different, every human being is different, so let us appreciate எவ்வளோ அழகாக வந்து ஒரு சிஸ்டமாக வந்து யூனிக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து we are made அப்படிங்கிறது வந்து something beautiful for us to remember. Okay பசங்களா, now this is all about the forebrain. Okay, so we saw the cerebral cortex, அதுக்கப்புறம் thalamus, hypothalamus, and இப்போ வந்து limbic system. Okay, so இது எல்லாமே வந்து will form your forebrain. இப்போ forebrain-க்கு அடுத்து we have the midbrain. Okay, so midbrain-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா what do we have அப்படின்னா just under the thalamus and hypothalamus, okay, just above the pons of the hindbrain. Okay, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா we have the midbrain. So between the thalamus and the pons of the hindbrain. So இங்க வந்து there is a canal which we call the cerebral aqueduct. அதாவது பாத்தீங்கன்னா பசங்களா, there are cavities நம்ம brainல. Okay, there are some spaces. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸையும் இன்னொரு ஸ்பேஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கெனால் தான் வந்து இந்த செரிப்ரல் அக்விடக்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஹாவ் த corpora quadrigemina, okay, which is 4 round lobes that is there in the midbrain. idhula rendu lobes vandu will coordinate the auditory reflex, innonu vandu will control the visual reflex. Okay, so இந்த 4 corpora quadrigemina vandu நம்மளோட visual and audio reflexes vandu coordinate பண்றதுக்காக வேண்டி இருக்கிற structures. So இந்த corpora quadrigemina and the cerebral aqueduct ரெண்டும் சேர்ந்து தான் will form the midbrain. Okay, so forebrain, midbrain, kadasiya we have the hindbrain. So in the hindbrain vandu pathinga appadina maina we have 3 structures, which is the cerebellum, pons and the medulla oblongata. Okay, so medulla oblongata சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே 10 தடவை கேட்டிருப்பீங்க அந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா. But anyway, sometimes when you get time, do watch that movie. Very informative and nice movie to watch. ஒரு entertaining-ஆ இருக்கும். But anyway, coming back, நம்ம medulla oblongata-ல வந்து பார்த்தீங்கன்னா it is connected to the spinal cord. So we connect the brain to the spinal cord. Also வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு structure we can also call as the brain stem. Okay, this makes up the brain stem, which is connecting the brain to the spinal cord. So adanaala medulla oblongata is going to connect அப்படியே to the spinal cord. And idhula வந்து பாத்தீங்கன்னா respiration, cardiovascular reflexes, gastric secretions க்கு எல்லாமே வந்து signals coming from your medulla oblongata. Okay, and அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா we have the pons. Ponsங்கிறது it is just a tract of fibers. Okay, இது வந்து different parts of the brain வந்து it is going to interconnect and join. And then cerebellum. Cerebellum வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், cerebellum மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன லோப்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா again very very convoluted. நிறைய projections வந்து can be seen on the cerebellum as well. And இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூரான்ஸை வந்து இட் வில் அசோசியேட். அண்ட் இங்கே வந்து உங்களோட பொசிஷன் கண்ட்ரோல், நம்ம ஸ்பேஸை நம்ம எப்படி பார்க்குறோம், லெட்ஸே நம்ம இந்த ரூம்குள்ளே இருக்கோம் அப்படின்னா இந்த ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. வி பர்சீவ் ஸ்பேஸ். ஒரு 3D டைமென்ஷனில் வந்து இந்த ரூம் பெருசாக இருக்கா இல்லை பக்கத்து ரூம் பெருசாக இருக்கா அப்படின்னா we are able to perceive it. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அண்ட் நம்மளோட பேலன்ஸ். ஓகே, நம்ம ஒரு இரெக்ட் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுடைய பேலன்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக் பண்ணுறது வந்து இஸ் அவர் cerebellum. Cerebellum is associated with in the balance, position எல்லாமே. அதுக்கப்புறம் pons வந்து will basically do the interconnection in the brain. இங்கேருந்து அங்கே எங்கே இன்ஃபர்மேஷன் போகணுங்கிறது ரிலே பண்ணுறது. And then medulla oblongata வந்து is connected directly to the spinal cord. And இங்கே தான் reflexes இருக்குது. Reflexes in the sense நம்மளோட தும்மணும், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரிஃப்ளெக்ஸஸ், நம்ம கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணுறது வந்து நம்மளுடைய மெடியூலா ஆப்லோங்கேட்டா. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஹைண்ட் பிரெயின். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 3 மேஜர் ரீஜன்ஸ் தான் மேக் அப் த பிரெயின் ஸ்டெம். ஓகே, இந்த நம்மளோட மிட் பிரெயினோட சேர்ந்து தான் மோஸ்ட்லி மிட் பிரெயின், cerebellum, pons and the medulla oblongata together they will form the brain stem. Okay, so I'm sorry, brain stem la cerebellum kadiyadu, we only have the midbrain, pons and the medulla oblongata. So inda oru function vandu is the brain stem which will connect it to the spinal cord. Okay, so nama spinal cord la inda vara information yo brain ku vandu it comes through the medulla oblongata, the pons and the midbrain. So apdiye it will come into our brain. Okay, so that is how our entire system is placed.
Okay, pasangla. So I hope you understood forebrain, midbrain, and the hindbrain. So forebrain la enala irundhudu, we had the cerebral cortex, we had the thalamus, the hypothalamus. Adukaprom midbrain la vandu cerebral aqueduct irundhudu, corpora quadrigemina irundhudu. Adukaprom keela hindbrain la vandu we have the cerebellum, the pons, and the medulla oblongata. Okay, and idhula vandu the midbrain, pons, and medulla oblongata சேர்ந்து we can call it as the brain stem, and இதுதான் வந்து நம்ம spinal cord ஓட connect பண்ணுது. கிளியர் பசங்களா? ஸோ நீங்கள் படிக்கும் பொழுதே வந்து திங்க் ஆஃப் த பிரெயின், அந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஜென்ரலாக இட் இஸ் செட் தட் த பிரெயின் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன், நர்வஸ் சிஸ்டம் தான் ரொம்ப கஷ்டமான சாப்டர். ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் பிரெயினில் தான் இருக்குது. ஸோ பிரெயினை பற்றியே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் கிளியராக பிக்சர் வச்சுட்டு இப்படி தான் போகுது, இது இஸ் ஹவ் த சிக்னல் இஸ் பீங் ரீலேட் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். Okay, pasangla. So idu varaikum we have seen all the parts of the brain. Okay, now when we come to the spinal cord, okay, spinal cord la na sonna my structure of spinal cord perisa onnum kedaiyadu, the neurons are reversed. Okay, and alavukku vandu na ungalku sonnen. So vandu velila we will have the white matter, ulla we will have the gray matter. Now spinal cord oda one of the most important functions vandu we'll have to study, which is the reflex action. So adode structure vandu in detail vandu ungalku kedaiyadhu NCERT la. We will study the reflex action of the spinal cord. Okay, so if we see the reflex action, okay, enna in the reflex action, what are we bringing about in this appdi nama ketona, nammaloda day to day life la nama evlo விஷயங்கள் பண்றோம் இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கு. நான் சொன்ன மாதிரி அட் த சேம் டைம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நான் எழுதுறேன், நான் பார்க்குறேன், கேட்குறேன், எல்லாம் பண்ணுற டைம்லேயே ஐ ஹாவ் டு மேனேஜ் என்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இப்போ நம்மலாம் வந்து ஒரு 10 வேலை சேனா மணிக்கு கொடுத்தா வந்து என்னால் முடியாது, எப்படி இவ்வளோ வேலையை நான் பார்க்குறது, யாரையாவது எனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் பிரெயின் நம்மக்கிட்ட ஒரு நாள் அப்படி கேட்டிருக்கா? கிடையாது. அதனால தான் கிரியேட் பண்ணும்பொழுதே பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுதுன்னா பிரெயினோட பாரத்தை கொஞ்சமாக குறைக்க போகுது. ஓகே, த்ரூ தீஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போது சூடான ஒரு பிளேட்டு மேலே கையை வைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படியோ எடுத்து தானே ஆகணும். அது பிரெயினுக்கு போய் நம்ம டிசைட் பண்ணி, ஓ பாத்திரம் சூடாக இருக்கா, இப்போ நான் என் கையை எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஃபிங்கர்ஸ் வந்து எரிஞ்சு போயிடும். அப்போ இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we are bringing about a reflex action which is mediated by the spinal cord. ஓகே பசங்களா? ஸோ இங்கே வந்து நார்மலாக வாட் வில் ஹேப்பன் இஸ் we have afferent fibers, efferent fibers அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த afferent and efferent fibers I can also call as my sensory and motor fibers. ஓகே, ஸோ இந்த சென்சரி அண்ட் மோட்டர் ஆர் afferent and efferent fibers என்ன பண்ணுது, என்னோட ஸ்டிமியூலஸை சென்ஸ் பண்ணி சென்சரி ஃபைபர் ஆர் தி afferent ஃபைபர் வந்து என் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். பிரெயின் வந்து என்ன பண்ணும், சரிப்பா இதான் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர் சென்சரி ஜங்ஷன் மூலியமாக வந்து மோட்டர் ரீஜனுக்கு சொல்லும். மோட்டர் ஃபைபர்ஸ் ஆர் என்னோட இஃபரண்ட் ஃபைபர்ஸ் வந்து எங்கே போய் வந்து அதோடைய வேலையை காட்டணுமோ, எங்கே வந்து ரிசெப்டர்ஸ்க்கு கொண்டு போகணுமோ அந்த மெசேஜை போய் கொண்டு போய் இஸ் கோயிங் டு டூ. நவ் இந்த ஒரு என்டையர் சர்க்கிள் இல்லாமல், ஓகே, இப்போ சம்டைம்ஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் கூட ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின் டெசிஷன் சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து இட் வில் கோ டு த ரெஸ்பெக்டிவ் பொசிஷன். இப்போ இந்த பாத்வேயை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரம் த ரிசெப்டர் எங்கே எனக்கு ஒரு ஸ்டிமியூலஸ் வருது, ஓகே, யாரோ வந்து நம்ம மேலே வந்து ஒரு லெட்ஸே வந்து கப்பில் வெந்நீர் தண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம தெரியாமல் கையை வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரிசெப்டர் வந்த உடனே ஒரு afferent பாத்வேல இட் வில் ரீச் த dorsal root ganglion and from there directly into the ஸ்பைனல் கார்டு. அண்ட் ஸ்பைனல் கார்டில் போய் நான் சொன்னேன் இல்லையா, உள்ள கிரே மேட்டர் இருக்குது, வெளியில் ஒயிட் மேட்டர் இருக்குது. ஸோ கிரே மேட்டரில் இருக்கிற இன்டர் நியூரான் சரிப்பா சட்டுன்னு கையெடு அப்படின்னு சொல்லி மோட்டர் நியூரான் கிட்ட சொல்லிச்சு அப்படின்னா தட் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ அன் இஃபரண்ட் பாத்வே. அண்ட் எந்த மசில்ஸ் ஹாவ் டு ஒர்க் டு டேக் அவுட் மை ஹேண்ட் அதுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் அண்ட் நான் சட்டுன்னு எடுத்துருவேன். ஸோ இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, வெந்நீர் தண்ணியில் கையை வச்சா கையை எடுக்கணுங்கிறது நம்மளுக்கே தெரியாதா? ஸோ அதை வந்து பிரெயினுக்கு கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கூட டென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால
ஸ்பைனல் கார்டே வந்து will take the responsibility. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே லைக் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமரை வச்சு நீங்கள் முட்டியை அடிச்சிங்க அப்படின்னா அதுக்காக தயவு செஞ்சு இரும்பு கம்பி இரும்பு ஹேமர் சுத்தியில் எடுத்து முட்டியிலேயே போடாதீங்க. நான் சொல்கிறது வந்து ரப்பர் ஹேமர்லாம் இருக்கும். ஓகே, சின்ன பேபிஸ்க்கு கூட பீடியாட்ரிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ட்ரை. ஸோ ஒரு சாஃப்ட் ஹேமர் வச்சு உங்கள் நீஸில் தட்டணும் அப்படின்னா அது உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. பட் அதை தட்டணும் அப்படின்னா டக்குன்னு என்னுடைய கால் ஸ்ட்ரெயிட்டன் ஆகணும் அப்படிங்கிறது இஸ் அ ரிஃப்ளெக்ஸ். ஓகே, சூடான பிளேட் மேலே கையை வச்சு கையை எடுக்கணும் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஸ். என்னோட கண்ணில் வந்து பிரைட்டாக லைட் அடித்தேன் அப்படின்னா கண்ணை மூடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிஃப்ளெக்ஸ். இது வந்து யாரும் சொல்லி நம்ம செய்யறது கிடையாது. பிறந்த குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி காலில் வந்து சுத்தியல் வச்சு அடித்தாலோ, சுத்தியல்னா சின்ன சாஃப்ட் சுத்தியல் சொல்கிறேன், ஸோ ஹேமர் வச்சு அடித்தாலோ இல்லை அது கண்ணில் லைட் அடித்தாலோ இட் வில் க்ளோஸ் இட்ஸ் ஐ. ஸோ இந்த அளவுக்கு வந்து இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னோ இல்லை நம்மளோட பிரெயின் வந்து பெருசாக இது ஒரு முடிவெடுத்து டிசிஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதோ கிடையாது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் நம்ம ஸ்பைனல் கார்டு வழியாக a quick pathway is brought about. Okay, because even if in the decision making is a fraction of a second, the spinal cord is even faster. Okay, so நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒன்று இருக்குது நம்ம சட்டுன்னு கையை எடுக்கிறோம் அப்படின்னா it is because of this reflex action. Okay பசங்களா, so how is the reflex action happening? First I have a stimulus. Okay, இந்த ஸ்டிமுலஸை வந்து என்னோட ரிசெப்டர் கேட்ச் பண்ணி it is brought through the afferent pathway. So afferent comes first. Okay, so afferent pathway மூலியமா I am coming to the dorsal root ganglion through to the ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டில் இருக்கிற கிரே மேட்டரில் ஒரு இன்டர் நியூரான் இருக்கும். தட் வில் கனெக்ட் மீ டு ஒரு மோட்டர் நியூரான். அண்ட் அதில் வந்து இருக்கிற ஒரு இஃபரண்ட் பாத்வேல என்னுடைய சிக்னல் வந்து தகுந்த இஃபெக்டர் ஆர்கன்ஸ்க்கு போய் ஐ வில் டூ த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். Understood? So this is how a reflex action is brought about. So இந்த ஒரு entire ஒரு circle இருக்கு பார்த்தீங்களா, starting from எனக்கு வந்து ஒரு stimulus இருக்கு. Okay, my receptor is there. Okay, ஒரு efferent is there. So my afferent neuron வந்து will receive the signal receive பண்ண உடனே it will go to the dorsal nerve root of the CNS. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஒரு dorsal root ganglionக்கு போகும். அங்கிருந்து ஒரு efferent neuron மூலியமாக என்னுடைய இஃபெக்டருக்கு இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் knee jerk reflex or whatever. ஸோ இந்த ஒரு entire response ஒரு பாத் இருக்கு இல்லையா, this is what we call as a reflex arc. Okay, and reflex arc follow பண்ணி we have a reflex action that is taking into picture. ஓகே, ஸோ இது வந்து எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு பிறந்த குழந்தை கூட நீங்கள் இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸஸ் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ ரிஃப்ளெக்ஸ். ஓகே, நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம் இல்லையா, பட் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து இஸ் மோர் ஆர் லெஸ் ஆல்சோ ஃபார் அ சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் பசங்களா. பிகாஸ் யூனோ அவர் பாடி இஸ் மேட் இன் சச் அ வே தட் ஒரு டேஞ்சர் வந்தால் அந்த டேஞ்சரை பர்சீவ் பண்ணி அதுக்கு குயிக்காக ரியாக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ் இன்பில்ட். அது வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இஸ் இன்பில்ட் இன் அஸ். ஸோ இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸஸ் வந்து இஸ் brought about by the spinal cord. ஓகே பசங்களா, ஸோ இந்த என்டையர் மேப் வந்து உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் வந்து நீட்டில் வந்து இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கை வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து மாற்றி கொடுத்து மே ஆஸ்க் யூ வாட் இஸ் த ரைட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதே போல் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் கம் ஃப்ரம் யோர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் செக்ஷன். ஓகே பசங்களா, ஸோ இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நர்வ்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான் and அதோடைய ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து என்னுடைய இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம், which is very important. and then transmission, அதாவது ஒரு சைனாப்ஸ், கெமிக்கல் சைனாப்ஸா எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸா, how is this happening அப்படிங்கிறது it is a very important section, followed by நம்மளோட CNS, அதாவது brain வந்து in detail we saw.
what are the different regions of the brain and இந்த regions என்னென்ன function பண்ணுறதுங்கிறதையும் நான் சொன்னேன் உங்களுக்கு, followed by the reflex action. So நம்ம spinal cordல வந்து பார்த்தீங்கன்னா this reflex action is happening. இந்த reflex arc உடைய particular sequence கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப important பசங்களா. ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய questions practice பண்ணுங்க. and இந்த கொஸ்டின் இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, நம்மளோட டார்கெட் இஸ் 180 on 180 இன் ஜுவாலஜி. ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் 100% ஃபுல் இன்டென்ஷன் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு we will study பசங்களா. ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த வெரி வெரி பெஸ்ட். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you.